நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அறை பறை, மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, நேசநிலை கதவம் நீக்கேலோரெம்பாவாய், நேசநிலை கதவம் நீக்கேலோரெம்பாவாய். பாடல் 16. கவிதை உரை. தனி ஆட்சி புரிந்து வரும் தார்வேந்தன் நந்தகோபாலன் கொலுவிருக்கும் கோட்டையின் வாயில் காப்பவனே, அவன் புகழ்கொடி பறக்கும் பொன் மாளிகை கோயில் காப்போனே, எண்ணித் துதிப்போர்க்கு எல்லாம் தருகின்ற மாயவன் மணிவண்ணனை பாடி பறைகொள்ள உள்ள தூய்மையுடன் ஓடி வந்தோம், நாடும் வரம் அருள் நாயகனும் நாவசைத்தான் முன்னமே, நெருங்கிய காதலர் போல் ஒருங்கே பிணைந்து நிற்கும் அருமணிகள் பிணைந்த மணிக்கதவின் தாள்களை நெஞ்சம் வைத்து நீக்கிடுவாய் எம்பாவாய். நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அறை பறை, மாயன் மணிவண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி, நேசநிலை கதவம் நீக்கேலோரெம்பாவாய், நேசநிலை கதவம் நீக்கேலோரெம்பாவாய். பாடல் 16. கவிதை உரை. தனி ஆட்சி புரிந்து வரும் தார்வேந்தன் நந்தகோபாலன் கொலுவிருக்கும் கோட்டையின் வாயில் காப்பவனே, அவன் புகழ்கொடி பறக்கும் பொன் மாளிகை கோயில் காப்போனே, எண்ணித் துதிப்போர்க்கு எல்லாம் தருகின்ற மாயவன் மணிவண்ணனை பாடி பறைகொள்ள உள்ள தூய்மையுடன் ஓடி வந்தோம், நாடும் வரம் அருள் நாயகனும் நாவசைத்தான் முன்னமே, நெருங்கிய காதலர் போல் ஒருங்கே பிணைந்து நிற்கும் அருமணிகள் பிணைந்த மணிக்கதவின் தாள்களை நெஞ்சம் வைத்து நீக்கிடுவாய் எம்பாவாய். தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார். பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தணர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார். ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை. திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது. 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை. இது 30 பாடல்களால் ஆனது. தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர். தாய்லாந்தில் திருப்பாவை, திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன. மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது.